சிவபெருமானை நினைத்தவர் வீழ்ந்ததும் இல்லை, சிவபெருமானை நினையாதவர் வாழ்ந்ததும் இல்லை. இன்று இரு திருமந்திர பாடல்களை நாம் பார்க்கலாம். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், அதாவது இப்பிறவியிலே தீய செயல்களை செய்பவர்கள் எல்லாம் சிவபெருமானை ஒருபொழுதும் நினைய மாட்டார்கள். பொதுவாக சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பல பிறவிகளில் பெற்ற பலன் மூலமாகத்தான் இப்பிறவியிலே சிவபெருமானை கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடுபவர்கள். இது எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்றால் கிடைப்பது அரிது அரிது அரிது. சிவபெருமானை ஒரு மாபெரும் கடவுளாக வழிபடக்கூடிய இந்த பிறவி என்பது பெறற்கரிய ஒரு பிறவி. அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்திலே சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். எப்பொழுதும் அந்த சிவசிவ மந்திரத்தை நாம் உச்சரித்து கொண்டிருந்தால் தீவினை என்பது மாளும் என்று சொல்கிறார். தீவினை மாழ்வது தீவினை செய்தால்தானே மாழ்வதற்கு. சிவசிவ என்று சொல்லக்கூடிய நாவினால் தீய சொற்கள் வராது. சிவசிவ என்ற சிந்தைக்குள்ளே நாம் சிவபெருமானை நினைத்து கொண்டிருந்தால் மற்றவர்களை பற்றி புறங்கூறுகின்ற எண்ணம் கூட நம் நெஞ்சத்திற்குள் வராது. அதனால்தான் திருமூலர் சொல்கிறார், சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும். சரி, தொடர்ச்சியாக சிவசிவ என்று சொல்லி கொண்டிருந்தால் என்ன கிடைக்கும் என்றால் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். அதாவது மனித பிறவிக்கு அடுத்து தேவர் பிறவிக்கு கூட இந்த மனிதர்கள் உயர்வதற்குரிய வாய்ப்பு சிவாய நம என்கிற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவகதி ஒருவருக்கு கிடைப்பதற்கு அந்த மந்திரமானதை நாம் உச்சரித்தால் கிடைக்கும் என்று திருமூலர் திருமந்திரத்திலே கூறுகிறார். அடுத்து ஒரு பாடல், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் நறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அதாவது ஆரம்ப நிலையிலே சிவபக்திக்குள் வருகிறவர்கள் சைவர்கள் முதலிலே உச்சரிக்க வேண்டிய மந்திரம் எதுவென்றால் நமச்சிவாய மந்திரம். எப்பொழுது நம் உள்ளுக்குள் அந்த நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டோமே அப்பொழுதே நாம் மனிதருக்குள் புனிதராக மாறிவிடுகின்றோம். ஆதலால் மனித எண்ணங்கள் தீயவற்றை நாடாமல் இருக்க வேண்டும் என்றால் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அந்த நமச்சிவாயம் என்ன கொடுக்கும் என்ற கேள்வி நெஞ்சத்திற்குள் எழலாம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், உனக்குரிய ஞானத்தையும் கல்வியையும் அந்த நமச்சிவாய மந்திரம் தானாக வந்து உனக்கு அருளும். நமச்சிவாயவே நாவின் இச்சையும், அதாவது என்னுடைய நாவிற்கு எது ஆசையாக இருக்கிறது என்றால் இந்த நமச்சிவாய மந்திரம்தான் என்னுடைய நாவிற்கு விருப்பப்படக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறது. நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே. பேசுவதற்கு அரிய பேராற்றல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பேராற்றலிலே நாம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்கின்ற பொழுது நாவானது தானாகவே இனிமை பெறும் என்று திருமூலர் நமக்கு சொல்கிறார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நாவின் இச்சையும், நமச்சிவாயவே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேராற்றல் என்பது அந்த நமச்சிவாய மந்திரத்திலே நமக்கு அடங்கியிருக்கிறது. அந்த நமச்சிவாய மந்திரம் நமக்கு என்ன காட்டும்? நல்ல வழியை காட்டும். நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று திருமூலர் நமக்கு சொல்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு திருமூலர் 3000 பாடல்களை தந்திருக்கிறார். அந்த பாடல்கள் மூலமாக நம் சைவத்தினுடைய வேத நெறி கருத்துக்கள் எல்லாம், சைவத்தினுடைய தத்துவங்கள், சைவத்தினுடைய சித்தாந்தங்கள்
பிற்காலத்திலே சைவ சாத்திரங்கள் உருவாவதற்கு திருமூலரினுடைய அந்த திருமந்திர பாடல்கள் தான் வழிகாட்டு நூலாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நமக்கு சிவராத்திரி நாள். இந்த சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன? ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் வரக்கூடியது, அதாவது தேய்பிறை வளர்பிறை என்று சந்திரனுக்கு உண்டு. அப்படி ஒரு தேய்பிறையிலே வரக்கூடிய 14வது நாள், அதாவது சந்திரன் தேய்கின்ற காலத்திலே வரக்கூடிய அந்த 14வது நாள், அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள், இதை கிருஷ்ணபட்ச சதுர்த்ததி திதி என்று சொல்வார்கள். சதுர்த்தசி திதி என்று சொல்வார்கள். இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரியை நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். கலைமகளுக்கு 3 நாள், மலைமகளுக்கு 3 நாள், அலைமகளுக்கு 3 நாள், இவற்றை நாம் நவராத்திரிகளாக கொண்டாடுகிறோம். பெருமான் பெண்களுக்கு 9 ராத்திரிகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் தனக்கு மாத்திரம் ஒரே ராத்திரியாக மகா சிவராத்திரியாக வைத்திருக்கிறார். அது எப்பொழுது வருகிறது என்றால் மாசி மாதத்தில், அதாவது இந்த நாள் 26ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் காலை 6 மணி வரை இருக்கின்ற ராத்திரிக்கு பெயர் மகா சிவராத்திரி என்று பெயர். இந்த நாளுக்கு என்ன சிறப்பு என்று பார்த்தால், ஒவ்வொரு மாத சிவராத்திரி வழிபாடு என்பது அது ஒரு சாதாரண வழிபாடு. ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது என்ன ஒரு பெரிய சிறப்புக்குரியது என்றால், முதல் சிறப்பு, ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகமெல்லாம் அழிந்து அது சிவபெருமானுக்குள் போய் ஒடுங்கி போய்விட்டது. அந்த ஒடுங்கிய காலத்தில் படைக்கக்கூடிய பிரம்மனும் இறந்து போய்விட்டான். அவனால் படைக்கப்பட்ட உயிர்களும் இறந்துபட்ட காரணத்தினால் உலகமே மயான அமைதியோடு இருந்தது. அப்பொழுது உமையவள் என்ன செய்கிறாள் என்றால், ஒரு இரவு முழுக்க ஆகம விதிப்படி அவள் விரதமிருந்து சிவபெருமானை வேண்டுகின்றாள். அப்படி வேண்டப்பட்ட நாள்தான் இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த சிவராத்திரி. இரவு முழுக்க அவளுடைய பூஜையானது தொடர்ச்சியாக ஆகம விதிக்கு உட்பட்டு நடக்கிறது. அந்த அம்பிகையினுடைய அந்த பூஜையை மெச்சி சிவபெருமான் காலையிலே அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி கொடுத்த பிறகுதான் உமையவளுக்கு தன் உடலிலே சரிபாதி இடத்தை கொடுத்த நாள்தான் இந்த சிவராத்திரி நாள். இது ஒரு சிறப்பு. இந்த சிவராத்திரி என்பது 24 வருடங்கள் யார் ஒருவர் தொடர்ச்சியாக இடைவிடாமல் 24 வருடங்கள் தொடர்ச்சியாக சிவராத்திரியில் விரதம் இருந்து இறைவனுக்காக தன்னுடைய அந்த உணவையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபதம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். புராண காலத்திலிருந்து சொல்லப்படுவது, 24 வருடங்கள் தொடர்ச்சியாக யார் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சிவபதம் கிடைக்கும் என்பது உறுதி என்பதும் நம்முடைய புராண காலத்து செய்தி. அது மாத்திரமல்ல, அடுத்து அவருக்கு பின்னால் வரக்கூடிய 21 சந்ததிகளுக்கும் இந்த பலனானது சென்று போய் சேரும் என்று புராணங்கள் சொல்கின்றன. இப்படி இந்த சிவராத்திரியில் விரதம் இருப்பதில் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. 6 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு கால பூஜை, 9 மணியிலிருந்து 12 மணி வரை 2ஆம் கால பூஜை, 12லிருந்து 3 மணி வரை 3ஆம் கால பூஜை, 3 மணியிலிருந்து 6 மணி வரை 4ஆம் கால பூஜை. இதிலும் அந்த 12 மணியிலிருந்து 3 மணி வரை நடைபெறுகின்ற பூஜையில் கண்விழித்து யார் சிவபெருமானை சிந்தனைக்குள் வைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் கூடுதலான வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்குரிய செயல்களை ஏற்படுத்தி தருவான் என்பதும் சிவனடியார்களுடைய நம்பிக்கை. இந்த 4 கால பூஜையில் முதல் கால பூஜை என்பது சோமாஸ்கந்தருக்கு உரியது, 2ஆம் கால பூஜை என்பது தட்சிணாமூர்த்திக்குரியது, 3ஆம் கால பூஜை என்பது லிங்கோத்பவருக்கு உரியது,
4ஆம் கால பூஜை என்பது மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் உரித்தான பூஜை. வாழ்க்கையில் ஒரு நாள் தான் நாம் இந்த விழித்திருந்தோமானால் நமக்கு உரிய சக்திகள் இந்த உலகத்திலே கிடைக்கும். இன்னொரு காரணம், அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் தேய்பிரையாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனில் இருந்து கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேறக்கூடும். அதை நம்முடைய ஜோதிட சாத்திரத்திலே மனோகாரகன் என்று சொல்வார்கள். அந்த மனோகாரகன் நமக்குள்ளே புகுந்து மன சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாள் அந்த மகா சிவராத்திரி நாள். அதனால்தான் வீட்டிற்குள் இருக்காமல் மக்கள் எல்லாம் ஆலயத்திற்குள் சென்று சிவ சிந்தனையில் ஈடுபட்டு இருப்பார்களேயானால் அந்த மனோகாரகனால் சிவாலயத்திற்குள் நுழைந்து மனிதர்களை சஞ்சலப்படுத்துவதற்கும் துன்பம் இழைப்பதற்கும் வழி இல்லாமல் போய்விடுகிறது. காரணம், அந்த மனோகாரனாக இருக்கக்கூடிய சந்திரன் என்பவன் சிவபெருமானுக்கு அடிமை. இன்னொன்று சிறப்பு, சிவபெருமானுடைய அந்த விரிசடையிலே அவன் பிரச்சந்திரனாக வீற்றிருக்கின்ற காரணத்தினால் சிவன் அடியார்களுக்கு எந்த தொந்தரவையும் தராமல் எந்த மனக்குழப்பத்திற்கும் விளைவிக்காமல் அவர்களுக்கு நல்லதை செய்கின்ற நாளாக இருப்பதினால்தான் அன்று ஒரு நாள் இரவு மாத்திரம் மக்கள் வீட்டிற்குள் உறங்காமல் ஆலயத்திற்குள் சென்று முழு இரவு விழித்திருக்க வேண்டும் என்று வரையறை செய்திருக்கிறார்கள். அதே போல இன்னொரு சிறப்பு என்னவென்றால், சிவபெருமானுக்கு கண்களை கொடுத்த கண்ணப்பர் முக்தி பெற்ற நாள், இறைவனோடு கலந்த நாள் எதுவென்றால் இந்த மகா சிவராத்திரி. அதே போல 16 வயதுடைய மார்கண்டேயனை அவன் உயிரை பறிப்பதற்காக காலன் வந்தபோது அந்த காலனை எட்டி உதைத்து மார்கண்டேயனை காப்பாற்றப்பட்டது இந்த மகா சிவராத்திரி நாள். அதே போல மகாபாரதத்திலே வீரனாக போற்றப்படுகிற அர்ஜுனன் தவமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்ற நாள் இந்த மகா சிவராத்திரி நாள். அதே போல திருவண்ணாமலையிலே பிரம்மனும் திருமாலும் திருவடி தேடியும் திருமுடி தேடியும் அலைந்தார்கள். அதிலே பிரம்மன் அன்னப்பறவையாகவும் திருமால் வராகமாகவும் அவதாரம் எடுத்து ஒருவர் திருவடியை தேடினார், ஒருவர் திருமுடியை தேடினார். அப்படி தேடியவர்களுக்கு கிடைக்காத அந்த பெருமான் அங்கே ஒரு எரி ஜோதியாக எரி பிழம்பாக காட்சியளித்த நாள்தான் இந்த மகா சிவராத்திரி நாள். அந்த வழிபாடுதான் லிங்கோத்பவர் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் உடைய இந்த சிவராத்திரி தினத்திலே ஒரு நாள் நாம் காலையில் எழுந்து குடித்துவிட்டு ஒருவேளை மட்டும் அன்றைக்கு உண்டுவிட்டு 6 மணிக்கு மாலை, அதாவது சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு 6 மணிக்கு ஆலயத்திற்குள் சென்றவர்கள், அது வயதானவர்கள் மாத்திரமல்ல, இளம் வயது உடையவர்களும் அன்று ஒரு நாள் மாத்திரம் இறைவனுக்காக ஒதுக்கி அந்த ஆலயத்திற்குள் சென்று வழிபடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையிலே எண்ணற்ற துன்பங்கள் வராமல் தடுப்பதற்குரிய அன்று ஒரு நாள். எப்படி அம்பிகை ஒரு நாள் முழுக்க சிவபெருமானை நினைத்ததால் இறைவனுடைய இடபாகத்தை பெற்றாலோ, அப்படி நாம் இறைவனுடைய இதயத்தை பெற வேண்டும் என்றால் அன்றைய ஒரு நாள் அந்த சிவபெருமானுக்காக ஒதுக்கி விரதம் இருந்து அனைத்து 4 கால பூஜைகளிலும் நாம் கலந்து கொண்டு விடியற்காலை வரை உண்ணாமல் அந்த சிவ சிந்தனையோடு இருப்பாமானால் அடுத்து வருகின்ற நம்முடைய தலைமுறைக்கு அது ஒரு வழிகாட்டியாகவும் அமையும். நம்முடைய இல்லறம் செழிக்க வேண்டுமென்றால் இறை வழிபாடு நமக்கு மிக மிக அவசியம். அதனால் மறக்காமல் இன்று மாலை 6 மணிக்கு சிவாலயம் எங்கு இருந்தாலும் சரி, அது சிறிய ஆலயமாக இருந்தாலும் சரி, பெரிய ஆலயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரமாவது மக்கள் எல்லாம் சிவச்சிந்தனைக்குள் இருந்தால் இந்த நாடும் நலமுடன் இருக்கும், மக்களும் நலமுடன் இருப்பார்கள் என்று கூறி அடுத்து ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.